ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோகனட் குக்கீஸ். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு குக்கி. கோகனட் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஓடிஜியில் 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸில் நம்ம இந்த குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். சூடான, சுவையான மற்றும் அரோமா மிக்க கோகனட் குக்கீஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெண்ணெய் 100 கிராம், நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை 1 கப், பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், மைதா 150 கிராம், ட்ரை கோகனட் 10 கிராம், ஃபுட் கோகனட் எசன்ஸ் 1/4 மூடி, பட்டர் ஷீட் 3. 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கோங்க. சால்டட் இருக்கக்கூடாது, அன்சால்டட் பட்டர் நிறைய இதில் வருது. அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருந்து தான் குக்கீஸ் வந்து என்றைக்குமே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்குன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். பட் கோகனட் குக்கீஸ்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகுற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லோ கலரில் போட்டோம் இல்லைங்களா, இப்போ லைட் பேர்ல் கலரில் வருது இல்லை, இதுதான் ஸ்ட்ரக்சர். நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இதில் நாட்டு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் கலர் கம்மியாகும், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ நல்லா அடிச்சுக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதெல்லாம் வீட்டில இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம விருந்தாளி வராங்க வீட்டில், அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை இது நம்ம பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டா போகிறோம். இதுக்காக நம்ம வெளியில் மார்க்கெட்டிங் போய் தேட வேண்டாம். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டினா நம்மளே செஞ்சு கொடுக்கும் போது இது எங்கே செஞ்சீங்க அப்படின்னா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஜி இந்த மாதிரி பிளெண்டர் ரொம்ப சிறிய தொகை தான் ஆகும், பெரிய லெவலெல்லாம் இருக்காது. ஸோ நம்மளே மேக் பண்ணி கொடுக்கறது, நம்மளே மேக் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது கீழே விழுவக்கூடாது, இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். ஸோ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் 150 கிராம்ஸ் மைதா எடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் கோதுமையும் போட்டுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி வீட்டும் போட்டுக்கலாம், மைதாவும் போட்டுக்கலாம். இப்படியே வச்சு அடிச்சிடாதீங்க, பவுடர்ஸ் எல்லாம் மேலே பறந்துடும். முதல்ல இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் நான் வந்து கோகனட், இது வந்து ட்ரை கோகனட் எல்லா பேக்கரி இதுலேயும் கிடைக்கும். இது ஒரு 10 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு நான் வந்து கோகனட் எசன்ஸ், இது வந்து ஃபுட்டுக்கான எசன்ஸு, இதை நான் ஒரு 1/4 மூடி ஊற்றுறேன். ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் கோகனட். இது பிராண்டடில் வாங்கிக்கோங்க, நிறைய இதெல்லாம் இருக்கும். ஃபுட்டுக்குன்னே போட்டிருப்பாங்க, அதை மட்டும்தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரோமா நல்ல ஸ்மெல் வருது. ஸோ பீட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட்டில் 10 மினிட்ஸ் வச்சுருக்கோம். 7 மினிட்ஸ் இப்போ ஆயிருக்கு. நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளுக்கு ட்ரை கோகனட் இல்லை, நான் வந்து வீட்டிலையே பண்ணணும் அப்படின்னா நல்ல தேங்காவை திருவிட்டு எண்ணெய் போக வறுத்துடணும். தண்ணி இருக்கக்கூடாது, கெட்டுடும் பிஸ்கட். நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கே தான் சாப்பிட முடியும். ஸோ இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்கணும். ஸோ கையிலே ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இல்லை நான் நிறைய வெண்ணெய் போடுறேன் இன்னும் ஸ்மூத்தாக வரணும் அப்படிலாம் கிடையாது. மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டால் தான் பிஸ்கட் கரெக்டாக வரும். இதில் நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சால்ட் கூட போட்டுக்கலாம். சால்ட் போடும்போது என்ன ஆகும்னா வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டே இருக்கணும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ட்ரேயில் வந்து டைரெக்டாக போடக்கூடாது, எப்பொழுதுமே பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் கிடைக்கிது, பெரிய ஷீட்டாகவும் கிடைக்கிது. நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணணும். ஜஸ்ட் ரோல் பண்ணுங்கள். நம்ம முதல்ல பட்டர் குக்கி பண்ணோம் இல்லையா, அதே டைப்பு தான் கோகனட் குக்கி. இன்னொரு தேங்காய் பிஸ்கட்டுன்னு இருக்குது, அது ஒரு தடவை நான் சொல்லித்தரேன். அது வித்தியாசமாக இருக்கும், அது நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். பட் இது சாப்பிட்ருக்க மாட்டோம். இது வித் அரோமாவோட அந்த பிளெண்ட் ஆகிட்டு கோகோனட் வந்து ஃபுல்லாக பவுட்ரு ஃபார்மில் இருக்குது இல்லையா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு மணி நேரம் வீட்டில் எனக்கு ஃப்ரீயாக இருக்கேன் டைம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 300-350 பிஸ்கட்ஸ் போடலாம். நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் வெண்ணெய் கண்டிப்பாக இருக்கும், மைதா இருக்கும், கோதுமை இருக்கும், சால்ட் இருக்கும். பேக்கிங் சோடா அப்படின்றது ஆப்ப சோடா, எல்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆப்ப சோடா அது. இல்லை என் குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாக்லேட்டில் கேட்குறாங்க, இதுலேயே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக பண்ணால் போதும். வீரல் வரக்கூடாது, வந்தாலும் அழகாக தான் இருக்கும். ட்ரை கோகனட் போட்டனால அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிஸ்கட் செஞ்சு ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம், இதில் ஒன்றுமே ஆகாது. ஆனால் நம்ம தேங்காய் பண்ணும்போது மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ட்ரை பண்ணி வறுத்துக்கணும். வெறும் வானலில் ஃபைனாக அந்த ஈரம் போக வறுத்துக்கணும். இப்போலாம் சுலபமாக எல்லா வித கடைகள்லையுமே ட்ரை கோகனட் கிடைக்கிது. நல்ல பிராண்டாக மட்டும் பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இதில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஏன்னா ஒரு 5000 தான் வரும். எல்லா ஓடிஜியும் நிறைய நல்ல பிராண்டர்ஸ் இருக்குது. 500 to 600 தான் பிளெண்டர் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு 5,000 to 5,500 ஒரு சின்ன ஒரு சிறுதொழில் வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இது எனக்கு டைமே இல்லைன்னு இல்லை கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு 2 மணி நேரமாவது டைம் இருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும். நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், நம்மளால் முடியும் அப்படின்னு. ஸோ நான் வச்சுட்டேன். கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம், ஏன்னா இவங்க திடீர்னு கொஞ்சம் பெருசானா கூட ஆகிடுவாங்க. ஜஸ்ட் நான் ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர், ஒரு சின்ன ஒரு டிசைன், அவ்வளோதான். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன். டோட்டலாக டிசைன் பண்ணி நம்ம வந்து எல்லா விதமும் பண்ணுறதுக்கு கரெக்டாக 8 minutes ஆயிருக்கு. ப்ரீஹீட் 10 minutes வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கோகனட் எசன்ஸும் அதே மாதிரி தான், நம்ம அதை வெளியில் வாங்கினா தான் உண்டு, எசன்ஸ் பண்ண முடியாது. ஸோ எசன்ஸ் வேண்டானாலும் வெறும் கோகனட் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே நம்மளோட இது தான். ஸோ நான் 150 grams மைதாக்கு 25 to 30 குக்கீஸ் நம்ம எடுக்கலாம். ஓகே, ப்ரீஹீட் 10 minutes முடிச்சிடுச்சு. நான் இது ஒரு 10 minutes வைக்கிறேன். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. நம்ம எடுக்க போகிறோம் கோகனட் குக்கீஸ். இதுவும் அதே போல் தான், எல்லா குக்கீஸுமே ரூம் டெம்பரேச்சர் 10 to 15 minutes இருக்கணும். இது லைட்டாக கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம கோகனட் போட்டிருக்கனால ரூம் டெம்பரேச்சராக முடியட்டும்.
இப்போ 8 மினிட்ஸில் சூப்பரான ஒரு கோகோனட் குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம். இது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இதை விட சூப்பரான ஒரு டிஷ் பார்ப்போம். செய்முறை: ஓடிஜி ஓவனை 170 டிகிரியில் 10 நிமிடங்கள் ப்ரீஹீட் செய்யவும். அதற்குள் உப்பில்லாத வெண்ணெயை வெளிரிய நிறமாக மாறும் வரை பிளெண்டரால் நன்றாக பீட் செய்து அதனுடன் சர்க்கரை சேர்த்து மீண்டும் பீட் செய்யவும். இந்த கலவை கெட்டியாக இருக்க வேண்டும். அதனுடன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், மைதா மாவு சேர்த்து பிளெண்டரால் நன்றாக பீட் செய்யவும். மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவையும் சேர்த்து கொள்ளலாம். பீட் செய்யும் முன்பே மாவை சற்று கிளறிவிட வேண்டும். இல்லாவிட்டால் மாவு பறந்துவிடும். வேண்டுமானால் பேக்கிங் சோடாவிற்கு பதிலாக சிறிது சால்ட் சேர்க்கலாம். மாவை சற்று உதிரி உதிரியாக பிளெண்ட் செய்த பிறகு அதில் ட்ரை கோகோனட்டை சேர்க்கவும். அதனுடன் ஃபுட் கோகோனட் எசன்ஸை ஊற்றி நன்றாக பிளெண்ட் செய்யவும். ட்ரை கோகோனட் கிடைக்காதவர்கள் தேங்காயை துருவி எண்ணெய் போக வறுத்து பயன்படுத்தலாம். இப்போது குக்கீஸ்க்கான மாவு தயாராகிவிட்டது. இந்த மாவை கைகளில் ஒட்டாத பதத்திற்கு நன்கு பிசைந்து பிஸ்கட்டுகளாக திரட்டவும். குக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு அதன் மீது திரட்டிய பிஸ்கட் மாவை அடுக்கி வைத்து வேண்டுமானால் டிசைனர் கொண்டு பிஸ்கட் மேலே டிசைன் செய்து ஓவனில் வைக்க வேண்டும். 10 நிமிடங்கள் கழித்து வெளியே எடுத்து 10 முதல் 15 நிமிடங்கள் வரை வெளியே வைக்க வேண்டும். 150 கிராம் மைதாவிற்கு 25 முதல் 30 குக்கீஸ்களை செய்யலாம். இப்பொழுது சூடான, சுவையான, மிகவும் அரோமா மிக்க கோகனட் குக்கீஸ் ரெடி.